ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு 5th செமஸ்டரில் வரக்கூடிய விஎல்எஸ்ஐ அண்ட் ஷிப் டிசைனிங் அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் டெக்னாலஜி ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ விஎல்எஸ்ஐ அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், வெரி லார்ஜ் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இதுதான் நம்ம விஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது இதில் உள்ள சிம்பிளான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் அதிகமாச்சு அப்படின்னா, டபுள் ஆச்சு அப்படின்னா அதோட சைஸ் ரெடியூஸ் ஆகும். டிரான்சிஸ்டர் நம்பர் டபுளாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட சைஸ் ரெடியூஸ் ஆகும். இதை மட்டும் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபர்தராக எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டெக்னாலஜி ஸ்கேலிங் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். டெக்னாலஜி ஸ்கேலிங், VLSI fabrication process are being aimed at achieving smaller line widths and size chip area for higher packing density. The scaling down must also improve the circuit performance. அதாவது இதோட எய்ம் என்ன, இந்த டெக்னாலஜி ஸ்கேலிங்கோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, VLSI அந்த சிப்பை ஃபேப்ரிகேட் பண்ணும்போதே நமக்கு என்ன எய்ம் அப்படின்னா, அதோட டிரான்சிஸ்டர் நம்பர்ஸ் நமக்கு டபுள் ஆகும்போது அதோட சைஸ் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இதுதான் இதோட பேசிக்கான கான்செப்ட். இதை தான் மோர்ஸ் லாவில் மோர் சொல்லியிருப்பார். 18 monthsக்கு ஒன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் ட்ரில்லியன் பில்லியன் கணக்கில் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு சிப்போட சைஸ் ரெடியூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்லே எடுத்துக்கிட்டோம்னா, மொபைல் நமக்கு எவ்வளவோ லாட்ஸ் ஆஃப் ஒர்க் நமக்கு மொபைல் பண்ணுது. அப்படி பண்ணக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அந்த மொபைலில் டிரான்சிஸ்டர், ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் வைக்கணும் அப்படின்னா நமக்கு மொபைல் அப்படின்ற ஒரு ஹேண்டியான டிவைஸே நமக்கு கிடைக்காது. ஸோ அதில் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் உள்ளே ட்ரில்லியன் பில்லியன் கணக்கில் நமக்கு டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். பட் அந்த சிப்போட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த சிப்போட சைஸ் நான் சைடில் எங்கேயாவது மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்கேலிங். அதை சைஸை ரெடியூஸ் பண்ணி டிரான்சிஸ்டரோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு டெக்னாலஜி ஸ்கேலிங்கோட கான்செப்ட். இதில் ஒரு 15 டைப் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, இதில் நம்ம ஒரு 8 to 9 டைப் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் அட்வான்டேஜ் அண்ட் மெரிட் அண்ட் டிமெரிட் எல்லாத்துலேயுமே இருக்கும்ல. அதே மாதிரி இதில் உள்ள அட்வான்டேஜ் ஸ்கேலிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசஸ் த ஸ்விட்சிங் ஸ்பீடு. அதான் ஸ்விட்சிங் ஸ்பீடு நமக்கு அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து ரெடியூஸ் பவர் கன்சப்ஷன், அதிகமான பவர் இழுக்கிறத கன்சப்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இம்ப்ரூவ் சிப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெடியூசஸ் த சிப் சைஸ். இதான் சிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்போட சைஸ் நமக்கு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் அதிக அளவில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் அதில் உள்ள அட்வான்டேஜஸ். அண்ட் ஆல்சோ இதில் காஸ்ட்டுமே ரொம்ப ரெடியூஸாக இருக்குது. அதாவது சிப் சைஸ் கம்மியாகும் போது நம்ம காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மாடல்ஸ் ஆஃப் ஸ்கேலிங். அதில் உள்ள என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஃபீல்டு ஸ்கேலிங் இருக்குது, கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ஸ்கேலிங் இருக்குது, அதுக்கப்புறம் கம்பைன்டு வோல்டேஜ் அண்ட் டைமென்ஷன் மாடல். இது 3 டைப் ஆஃப் மாடல் தான் நமக்கு இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபீல்டு ஸ்கேலிங், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ஸ்கேலிங், கம்பைன்டு வோல்டேஜ் டைமென்ஷன் மாடல். இதுதான் நமக்கு 3 டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? இதில் இந்த ஸ்கேலிங் டெக்னாலஜி ஸ்கேலிங்ன்றோம்னா இதில் 2 டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஃபேக்டர் ஆல்ஃபா, இன்னொரு ஃபேக்டர் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம் நமக்கு பார்க்கும்போது டீட்டெயிலாக புரிய ஆரம்பிக்கும். இதில் சப்ஸ்ட்ரேட் நான் பீஸ் சப்ஸ்ட்ரேட் எடுத்திருக்கேன். இதில் சோர்ஸும் கேட்டும் நான் N+ எடுத்திருக்கேன். இது சோர்ஸும் ட்ரைனும் N+ எடுத்திருக்கேன். இது சேனல் லென்த்து, இதை 2 கிடையாது, ஆல்ஃபா. இதில் நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த லென்த்தை தான் நம்ம கேட் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். 2 ஸ்கேலிங் ஃபேக்டர்ஸ் ஆர் 1/α அண்ட் 1/β ஆர் யூஸ்டு. 2 ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 1/α ஒன்று, 1/β ஒன்று. 1/β இஸ் சூசன் அஸ் அ ஸ்கேலிங் ஃபேக்டர். இன்கேஸ் நான் 1/β ஸ்கேலிங் ஃபேக்டராக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எதுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை வோல்டேஜுக்கும் அண்ட் கேட் ஆக்சைடோட திக்னஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். சப்ளை வோல்டேஜ்னால் நமக்கு வோல்டேஜ் வரும் இல்லையா, அதுக்கும் இந்த கேட்டோடைய திக்னஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேட்டோட திக்னஸ் SiO2 லேயர், அதுக்கும் நான் பீட்டாவை யூஸ் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் 1/α நான் என்னோட ஸ்கேலிங் ஃபேக்டராக சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆல் டைமென்ஷன்னா எனக்கு என்னது, லென்த்து, வித்து, ஹைட். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்த இந்த இடம் லென்த்து எனக்கு லீனியர் டைமென்ஷன். அப்போ நான் இந்த இடத்துல ஸ்கேலிங் ஃபேக்டர் ஆல்ஃபா தான் சூஸ் பண்ணணும், பீட்டா சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வித் இருக்குது. வித் இஸ் ஆல்சோ எ லீனியர் டைமென்ஷன் நமக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், வித்துக்கும் நான் ஆல்ஃபாவை சூஸ் பண்ணலாம் அஸ் அ ஸ்கேலிங் ஃபேக்டராக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா,
இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து இப்போ இன்கேஸ் நான் பீட்டா வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது இல்லையா அந்த கேட்டோடைய திக்னஸை வந்து நான் டீன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆர் டி ஆக்சைடு திக்னஸ் ஆஃப் கேட் ஆக்சைடு அதை தான் வந்து டி ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிவைடட் பை பீட்டா. அதை டிவைட் பண்ணணும் ரெடியூஸ் பண்ணணும்னால நமக்கு டிவைடுன்ற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டாவை டிவைட் பண்ணுறோம். சில பேருக்கு டவுட் வரலாம், ஏன் டிவைட் பண்ணுறீங்க? ஆல்ஃபா பீட்டாவை மல்டிப்ளை பண்ணலாம் அல்லது ஆட் பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம், ஏன் டிவைட் பண்ணுறீங்க? நமக்கு வந்து டிவைட் பண்ணுறது ரெடியூஸ் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய மைண்டில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஷன் தான். ஓகேங்களா? பி சப்ஸ்டிட்யூட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டயக்ராம் புரிஞ்சுன்னா சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப ஈஸியான கான்செப்ட், பட் திரும்ப யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கேலிங் ஃபேக்டர் ஃபார் டிவைஸ். இதில் வந்து ஒரு 8 டைப், ஒரு 15 டைப் இருக்குது, 14 டைப் டு 15 டைப் இருக்குது. இப்போ ஒரு 8 டைப் நம்ம பார்க்கலாம். கேட் கெப்பாசிட்டன்ஸ் பெர் யூனிட் ஏரியா சிஆக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம மெகப் பண்ணிடலாம். சிஆக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆக்ஸ் டிவைடட் பை டிஆக்ஸ் ஆர் டி அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்சிலாங்னா நமக்கு நல்லாவே தெரியும் பெர்மிட்டிவிட்டி. எப்சிலாங்னா என்னென்ன வெற்றிடத்தோட பெர்மிட்டிவிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே வந்து பெர்மிட்டிவிட்டி இருக்குது. ஆல்ரெடி நம்ம போன செம்மில் இஎம்எஃப்லேயே பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஓஎக்ஸோட அதாவது ஆக்சைடோட பெர்மிட்டிவிட்டி எப்போவுமே வந்து என்ன அப்படின்னு கேட் ஆக்சைடோட பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூமே எப்போவுமே ஒன்று தான். ஓகேங்களா? இப்போது டிஆக்சைடு ஆஃப் த ஆக்சைடு வந்து 1/β. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா இந்த திக்னஸ் வந்து 1/β அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது திக்னஸ் வந்து 1/β. அப்போ சிஆக்ஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது இப்சிலான் ஆக்ஸ் பெர்மிட்டிவிட்டி வந்து 1, டிஆக்ஸ் அதோட பெர்மிட்டிவிட்டி வந்து நமக்கு 1/β. நமக்கு தெரியும் டினாமினேட்டரில் ஒன்று இருந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் நியூமரேட்டர். ஸோ இந்த பீட்டா அப்படியே மேலே வந்துச்சுன்னா பீட்டா. அப்போ சிஆக்ஸோட வேல்யூ வந்து பீட்டா. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது கேட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கேட் ஏரியா வந்து ஏஜி, ஏ ஃபார் ஏரியா, ஜி ஃபார் கேட் மென்ஷன் பண்ண போகிறோம். ஏஜி இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு வித்து. இது ஃபார்முலா, லென்த் இன்ட்டு வித்து. லென்த் வந்து எனக்கு என்னது ஒரு லீனியர் ஃபேக்டர். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் 1/ஆல்ஃபான்னு போடுவேன். வித் ஆல்சோ ஏ லீனியர் ஃபேக்டர் ஃபார் மீ. ஸோ ஐல் புட் W divided by alpha. ஓகேங்களா? இப்போ 1 divided by alpha into 1/alpha is equal to alpha into alpha square. ஸோ 1/alpha square. இதுதான் ஏரியா, அதாவது கேட்டோட ஏரியா. அடுத்து கேட்டோட கெப்பாசிட்டன்ஸ் சிஜி தான் பார்க்க போகிறோம். சிஜி இஸ் ஈக்குவல் டு சிஓஎக்ஸ் இன்ட்டு ஏ. ஏன்னா என்ன நமக்கு லென்த் இன்ட்டு வித்து. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அப்போது சிஓஎக்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த பீட்டாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 1/alpha square. அப்போ இது பீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது பீட்டா டிவைடட் பை 1/alpha square. இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கேட். ஓகேங்களா? இப்போது parasitic capacitance of CX. parasitic capacitanceனால் CX அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். CXோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஏஎக்ஸ் டிவைடட் பை பி. ஓகேங்களா? இப்போ ஏஎக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏரியா ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜியன் 1/alpha square. ஏரியா ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜியன் டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம வந்து டிப்ளீஷன் ரீஜன் நமக்கு இருக்கும், இந்த சைடு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த்து வித்தும் வரும். லென்த் வித் ஆல்சோ ஏ லீனியர் பேராமீட்டர்ஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல we are using ஆல்ஃபா. ஓகேங்களா? ஆல்ஃபா ஸ்கொயர். டி ஃபார் டிப்ளீஷன் வித் 1/alpha. வித் இஸ் ஆல்சோ ஏ லீனியர் பேராமீட்டர். ஸோ அதனால் 1/alpha யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? சிஎக்ஸ் ஸ்கேல்டு பை சிஎக்ஸ் வந்து ஸ்கேல் பண்ணுறோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/alpha square டிவைடட் பை 1/alpha. ஃபார்முலா தரோவாக தெரிஞ்சால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ரொம்ப ஈஸி. ஸோ திரும்ப அகைன் ஃபார்முலாவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். 1/alpha square டிவைடட் பை 1/alpha இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கேன்சல் ஆகணும் இஸ் ஈக்குவல் டு 1/alpha. அப்போ ஸ்கேலிங் ஃபேக்டர் ஃபார் சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/alpha. நம்ம ஃபிஃப்த்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரியர் டென்சிட்டி இன் சேனல் QON. சேனலை வந்து QON அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. QON இஸ் ஈக்குவல் டு VGS இன்ட்டு சிஆக்ஸ். இப்போ நீங்களே சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். VGS அப்படின்னா கேட் சோர்ஸுக்கு இருக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம் பீட்டான்ற சிம்பிளால் டினோட் பண்ணுவோம். அப்போ QON இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு சிஆக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம் 1/β. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது 1/β பீட்டா இன்ட்டு 1/β பீட்டா கேன்சல் ஆச்சுன்னா வேல்யூ வந்து 1. ஸோ QONோட வேல்யூ வந்து நமக்கு 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேனல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ்னால் ஆன் சேனலோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஆர் இஸ் ஈக்குவல் டு லென்த் டிவைடட் பை வித் இன்ட்டு 1/QON இன்ட்டு மியூன்றது நமக்கு கான்ஸ்டன்ட் பெர்மிட்டிவிட்டி, கான்ஸ்டன்ட் வேல்யூ, கான்ஸ்டன்ட் ஸ்கேலிங் ஃபேக்டர். அதாவது எப்போவுமே நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்கேலிங் ஃபேக்டர் வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ மியூ வந்து கேரியர் மொபிலிட்டி இன் சேனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது வந்து மியூ வந்து கான்ஸ்டன்ட் ஸ்கேலிங் ஃபேக்டர் கிடையாது, இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது என்ன டினோட் பண்ணுதுன்னா கேரியர் மொபிலிட்டி இன் சேனல். நமக்கு வந்து
சேனலில் இருக்கக்கூடிய கெரியர் மொபிலிட்டியை வந்து டினோட் பண்ணுது. லென்த் இஸ் ஆல்சோ எ லீனியர் parameter, so 1 by alpha. Width is also a linear parameter, so 1 by alpha multiplied with 1 divided by q1 value. Previously we find out that q1 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 1. அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வேல்யூ இஸ் 1. இது ஸ்கேலிங் ஃபேக்டர் ஃபார் சேனல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேட் டிலே, டிடி அப்படின்னு சொல்லி டைம் டிலே, அதுதான் வந்து டிடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் டிடி என்ன ஆகும்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சிஜி இன்ட்டு ஆர்ஆன். கேட் கெப்பாசிட்டன்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சேனலுக்கும் இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்ஆன் வந்து சேனல் ரெசிஸ்டன்ஸ், சிஜின்றது கேட்டோட கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ டிடி இஸ் ஈக்குவல் டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டிடி இஸ் ஈக்குவல் டு சிஜி, கேட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பீட்டா நமக்கு தெரியும், பீட்டா தெரியும். அண்ட் ஆரானோட வேல்யூ வந்து நமக்கு 1 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர், ஆரோனோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஸ்கேலிங் ஃபேக்டர் ஃபார் டைம் டிலே இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர். இதை தான் வந்து நம்ம ஸ்கேலிங் ஃபேக்டர் ஃபார் கேட் டிலே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து மினிமம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. எதுனாலுமே நமக்கு ஃப்ரீக்வன்சி இம்பார்ட்டன்ட். ஸோ மினிமமாக எந்த ஃப்ரீக்வன்சியில் அது ஆப்ரேட் ஆகும் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு F0. ஓகேங்களா. F0 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல் இன்ட்டு நியூ இன்ட்டு சிஆக்ஸ் இன்ட்டு விடிடி சப்ளைடு கேட் டு ட்ரெயின் வோல்டேஜ், சிஜி கேட் கெப்பாசிட்டன்ஸ். W is a linear parameter, so I'll put 1 by alpha. Length is also a linear parameter for me, so I'll put 1 by alpha. Nu is a carrier mobility in channel, so Cox is denoted as beta. VDD is also, we know that VDD is 1 by beta. And CG gate capacitance, already we find that beta divided by alpha squared. So scaling factor for F0 is equal to, so 1 by alpha is cancelled, beta cancelled, so alpha square divided by beta. So this is the scaling factor for epsilon naught. So 8 பார்த்துருக்கோம், இன்னும் பேலன்ஸ் வந்து நமக்கு 14 வரை இருக்குது. அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.